கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். அருமையானவர்களே, இந்த வேளையிலேயும் உங்களோடு கூட நான் தேவன் எனக்கு கொடுத்த வார்த்தையை நான் வைக்க வேண்டும் என்று கர்த்தருக்குள் நான் வாஞ்சிக்கிறேன். நான் கடந்த வாரத்தில் ஒரு வீடியோ ஒன்று பார்த்துட்டு இருந்தேன். அந்த வீடியோவில் என்ன பார்த்தேன் அப்படின்னா, ஒரு ஆடுகள், ஒரு வயல்வெளியில் ஆடுகள் நிறைய மேய்ந்து கொண்டிருக்கிறது. அங்கே ஒரு மேய்ப்பனும் இருக்கிறார். அந்த மேய்ப்பனிடத்துல அங்கே வந்து அந்த ஊர் சுற்றுகிற அல்லது அந்த என்னது இந்த டூரிஸ்ட் வந்து அவங்க என்ன செய்கிறாங்கன்னு சொன்னால், அந்த ஆடுகளை மேய்ப்பனை எப்படி கூப்பிடுங்கன்னு சொல்லி அவர்கிட்ட கேட்டு அறிஞ்சிட்டு, அந்த மேய்ப்பன் எப்படி கூப்பிடுவாரோ இதே மாதிரி இவங்களும் என்ன செய்கிறாங்க, அந்த ஆடுகளை கூப்பிடுறாங்க. இவங்க அந்த சத்தம் மேய்ப்பனை போலயே சத்தம் கொடுக்குறாங்க. அந்த மேய்ப்பன் எப்படி ஆடுகளை கூப்பிடுறாரோ அதே மாதிரி கூப்பிடுறாங்க. ஆனா இந்த ஆடுகள் கொஞ்சம் கூட என்ன பண்ணல, அசரவே இல்லை. அவங்க பாட்டுக்கு மேய்ஞ்சுக்கிட்டே இருக்கிறாங்க, அது கண்டுக்கவே இல்லை. ஆனா அந்த மேய்ப்பன் கொடுக்குற சத்தம், இந்த மேய்ப்பன் எப்படி அந்த ஆடுகளை பெயர் சொல்லி கூப்பிடுறாரோ அதே மாதிரி சத்தம், அந்த ஒளி எழுப்புறதெல்லாம் மேய்ப்பன மாதிரியே பண்றாங்க. ஆனா அந்த ஆடுகள் கண்டுக்கவே இல்லை. இதே மாதிரி கிட்டத்தட்ட ஒரு 5 பேர், ஒரு 4 பேர், 1 2 3 4 பேரும் ட்ரை பண்றாங்க. அந்த ஆடுகள் கண்டுக்கவே இல்லை. 5ஆவதா இந்த மேய்ப்பன் என்ன பண்றாரு, எழும்பி நின்று அந்த ஆடுகளுக்கு ஒரு சத்தம் கொடுக்கிறாரு. அந்த சத்தம் கொடுத்த உடனே எல்லா ஆடுகளும் கோரஸா அவருக்கு என்ன கொடுக்குது, ரிப்ளை பண்ணுது. எல்லாம் சத்தம் விடுது. சத்தம் விடுறது மாத்திரமல்ல, இவர் வான் கூப்பிட்ட உடனே எல்லா ஆடுகளும் அந்த சத்தத்தை கேட்டுட்டு என்ன செய்யுது, அவர்கிட்ட வந்துச்சு. எனக்கு இது மைண்டுக்குள்ள எனக்கு ஒரு பெரிய ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துச்சு. என்ன தாக்கம் அப்படின்னா, ஒரு எவ்வளோ பேர் சத்தமிட்டாலும், அந்த மெய்ப்பனை போல கூப்பிட்டாலும், மெய்ப்பனை போல தங்கள் குரல்களை வசப்படுத்தி கூப்பிட்டாலும் அந்த ஆடுகள் கொஞ்சம் கூட அசையவே இல்லை. ஆனா மெய்ப்பன் கூப்பிட்ட உடனே அது அப்படியே குரல் கொடுக்குது அவருடைய சத்தத்துக்கு. அப்படின்றதுக்குள்ள கொஞ்ச நேரத்துக்குள்ள கிட்டத்தட்ட ஒரு 100 ஆடுகள் கடற்கடன்னு ஒரு இடத்துல என்ன செய்திருச்சு, வந்துருச்சு. அப்பதான் எனக்கு அந்த வார்த்தை எனக்குள்ள அப்படியே ஓடிச்சு. எப்படி தெரியுமா, ஆடுகள் தன் மேய்ப்பனுடைய சத்தத்தை என்ன செய்திருக்கும், அன்று நன்றாய் அறிந்திருக்கும். ஆடுகள் அவருடைய குரலுக்கு என்ன கொடுக்கும், செவி கொடுக்கும். இந்த ஆடுகள் அவரை பின்பற்றும். அப்ப ஆடுகளுக்கு தெரியும் மேய்ப்பன் யார், மேய்ப்பன் அல்லாதவன் யார். இந்த உலகத்துல நிறைய ஆடுகள் நினைச்ச நிறைய மேய்ப்பர்கள் இருக்கிறாங்க. அந்த நிறைய மேய்ப்பர்கள் என்ன சத்தம் கொடுக்கிறார்கள் என்பதை ஆடுகள் நன்றாய் அறிந்திருக்க வேண்டும். எல்லா மேய்ப்பர்களுடைய சத்தமும் ஆடு மேய்ப்பனுடைய சத்தம் ஆகிவிட முடியாது. இந்த உலகத்துல நாம் தேவனுடைய சத்தத்தை கேட்கிறோம், உலகத்தின் சத்தங்களை கேட்டுக்கொண்டிருக்கிறோம். இப்பொழுது நான் கேட்டது போல நாம் அநேகருடைய வாழ்க்கையில இந்த சுகர் ப்ராப்ளம் வர்றதுக்கு காரணமே, நிறைய டாக்டர்ஸ் சொல்ற, ஸ்காலர்ஸ் சொல்றதே நிறைய காரியம் இருக்கு. சுகர் வர்றதுக்கு நிறைய காரியம் இருக்கு. ஸ்வீட் நிறைய சாப்பிட்டா வரும், இல்ல தூக்கம் இல்லாம இருந்தா சுகர் வரும், அப்படின்னு சொல்லி நிறைய காரியம் இருக்கு. இதுல ரொம்ப முக்கியமான காரியம், நம்ம என்ன டேப்லெட் எடுத்தாலும் சரி, என்ன எக்ஸசைஸ் பண்ணாலும் சரி, என் மனசுல ஸ்ட்ரெஸ் அப்படி மன அழுத்தத்தை நான் வச்சிருந்தேன் அப்படின்னா எனக்கு சுகர் வருமா? அப்ப என்னுடைய ஆரோக்கியத்தை நான் சரியாய் வைத்துக் கொள்ள வேண்டுமானால் எனக்குள்ள என்ன இருக்கக்கூடாது, ஸ்ட்ரெஸ் என்ன செய்யக்கூடாது, இருக்கக்கூடாது. நான் கேட்டது போல நாம் நிறைய நேரத்தில் அநேக காரியங்களை குறித்து சிந்தித்து கொண்டே இருக்கிறோம். இது இப்படி நடந்துருமோ, அப்படி நடந்துருமோ, இது ஏன் இப்படி நடந்துச்சு, எப்பயோ முடிஞ்சிருச்சு, பல வருஷம் ஆயிடுச்சு. இன்னும் ஒரு சிலரும் சொல்லுவாங்க, இன்னும் அவங்க தாத்தா காலத்துல பாட்டி காலத்துல நடந்த கதையெல்லாம் இன்னும் சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. நான் கல்யாணமான புதுசில் என் மாமியா என்ன கொடுமைப்படுத்த, மாமியா செத்து போய் பல வருஷம் ஆயிடுச்சு. மாமியா பண்ணது, தாத்தம் பண்ணது, பூட்டம் பண்ணது, நாங்கள் இன்னும் ஒரு சொல்லுவாங்க, பாஸ்டர் தயவு செய்து அவங்கள பற்றி மட்டும் பேசாதீங்க, அவங்கெல்லாம் பண்ண கொடுமைக்கெல்லாம் நான் எல்லாம் என்ன செய்வேன், அவங்க பக்கமே திரும்பி பார்க்கணும். எப்பயா பண்ணாங்க, 20 வருஷத்துக்கு முன்னாடி. 20 வருஷத்துக்கு முன்னாடி பண்ணதெல்லாம் இப்போ நான் பேசிட்டு இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. இட் இஸ் unnecessary things. காலம் எல்லாம் மறைந்து விட்டது. தேவன் நினைச்சா, நான் உண்மையாகவே நான் சொல்றேன், நல்ல தேவ சத்தத்தை கேட்கிற பிள்ளைகள் நினைச்சா கடந்த காலங்களை குறித்தோ வருங்காலங்களை குறித்தோ கவலைப்பட மாட்டாங்க. ஒரு அலையிலே சொல்லுங்களேன். ஏன்னா ஆடுகளுக்கு தெரியும் என் மேய்ப்பன் எப்பேற்பட்டவர் என்பதை அறிந்து வைத்திருக்கிறது. And today I want to talk about a good shepherd. ஒரு நல்ல மேய்ப்பனை குறித்து உங்களோடு கூட நான் பேச வேண்டும் என்று விரும்புகிறேன். ஒரு நல்ல மேய்ப்பன் எப்பேற்பட்டவனா இருப்பான், என்ன காரியம் செய்வான், நான் எந்த மேய்ப்பனுக்கு நான் செவி கொடுக்கணும். எல்லா மேய்ப்பனுக்கு நான் என்ன கொடுக்க முடியாது, செவி கொடுக்கவே முடியாது. வசனம் சொல்லுகிறது, கடைசி நாட்களில் கள்ள தீர்க்கதரிசிகளும் கள்ள போதர்களும் எழும்பி என்ன சொல் தேவனுடைய நாமத்தை என்ன செய்து கொண்டிருக்கிறார், வீணிலே என்ன சொல்ல வழங்கி கொண்டிருக்கிறார்கள். கடந்த நான் சில காரியங்கள்லாம் நீங்கள் தயவு செய்து நான் சொல்றேன், உடத்துல அன்பா கேட்கிறேன், சோசியல் மீடியாலாம் லிமிட்டா யூஸ் பண்ணுங்க.
சோஷியல் மீடியாலாம் தேவையில்லாமல் என்ன பண்ணாதீங்க, யூஸ் பண்ணாதீங்க. சோஷியல் மீடியாவில் இன்னைக்கு எதெல்லாம் வரக்கூடாது அத்தனையும் உள்ள என்ன செய்யுது, வருது. நம்முடைய பிள்ளைகள் என்ன யூஸ் பண்றாங்கன்றதை நம்ம கவனமா என்ன செய்ய வேண்டும், கண்காணிக்க வேண்டும். நாம அவங்க கண்காணிக்கிறாங்களோ இல்லையோ, நம்மை நாமே முதலாவது பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். அல்லேலூயா. இன்றைக்கு அநேகர் தேவனுடைய வார்த்தையை புரட்டி கொண்டிருக்கிற காலத்தில் இருக்கிறோம். ஆனால் நான் சொல்லுகிறேன், மனிதனை அல்ல நாம் பார்க்க வேண்டியது, எந்த மனுஷனையும் பார்க்க கூடாது. நான் யாரை மாத்திரம் நோக்கி பார்க்க வேண்டும், என் தேவனை மாத்திரம் நோக்கி பார்க்கணும். சொல்லும்போது நான் ஒரு சின்ன காரியத்தை உங்களோடு கூட சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். ஒரு சகோதரன் ஆலயத்திற்கு கொஞ்ச நாளாக சரியாக வரதே இல்லை. அவர் பாஸ்டர் ஒரு நாள் அவர் ஆராதனை நடத்திட்டு இருக்க நேரத்தில் திடீர்னு இந்த பிரதர் வந்து சொன்னார், பாஸ்டர் இனிமேல் நான் சர்ச்சுக்கு வரதுக்கு எனக்கு இஷ்டமே இல்லை பாஸ்டர். I don't want to come to church because all of these people, those who are inside the church, are not good people. சபைக்குள்ளே இருக்கவங்க யாருமே நல்லவங்க இல்லை. வந்தா பார்த்தா ஒருத்தர் பேசிட்டு இருக்காரு, ஒருத்தர் மொபைல் நோண்டுறாரு, இன்னொருத்தரை பற்றி பேசுறாரு, அவங்க போட்டிருக்க ட்ரெஸ் எனக்கு பிடிக்கல, அதனால எனக்கு சர்ச்சுக்கு வர்றதுக்கு எனக்கு இஷ்டமே இல்லை, இங்கே ஆண்டவருடைய நாமே மகிமைப்பட மாட்டேங்குது அப்படின்னு சொல்லி குறை சொன்னார். இந்த பாஸ்டர் ஒரு நிமிஷம் யோசனை பண்ணார். யோசனை பண்ணிட்டு என்ன பண்ணாருன்னா, ஒரு கிளாஸ் ஃபுல்லாக தண்ணி எடுத்து கொடுத்தாரு. நல்லா தழும்ப கிளாஸில் தண்ணி கொடுத்துட்டு சொன்னார், பிரதர் ஆறாவது நடந்துட்டு இருக்குது, ஆறாவது நேரத்தில் நல்ல இசைக்கருவெல்லாம் போடுறது, எல்லாருமே கை தட்டி துதிச்சு கைகளெல்லாம் உயர்த்தி எல்லாம் ஆராய்ச்சிட்டு இருக்கிறாங்க. நீங்கள் இவங்க எல்லாருக்கும் நடுவுலையும் நீங்கள் போயிட்டு ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டு மறுபடியும் என்கிட்ட என்ன செய்திடணும், வந்துடணும். ஆனால் நீங்கள் வர்ற வரைக்கும் ஒரு ட்ராப் தண்ணி கூட கீழே என்ன செய்யக்கூடாது, சிந்தக்கூடாது அப்படின்னு சொல்கிறாரு. உடனே இவரும் கிளாஸில் தண்ணி எடுத்துட்டு நடக்க ஆரம்பிச்சிட்டாரு. ஆறாவது நடந்துகிட்டே இருக்குது. ஃபுல்லாக சர்ச்சு ஃபுல்லாக ரவுண்ட் அடிச்சுட்டு மறுபடியும் பாஸ்டர்கிட்ட வந்து தண்ணியை காட்டினாரு. பார்த்தா தண்ணி அப்படியே இருக்குது. பிரதர் ஒரு ட்ராப் கூட விழுகலையா? இல்லை பாஸ்டர், ஒரு ட்ராப் தண்ணி கூட கீழே விழலை. உடனே இவர் சொன்னார், இவர் கேட்டார், ஏன் எப்படி ஒரு ட்ராப் கூட தண்ணி கூட கீழே விழலை? உடனே இல்லை, இவர் சொன்னார், பாஸ்டர் நான் தண்ணி கீழே விழக்கூடாதுன்னு மட்டும்தான் என்ன பண்ணேன், கான்சன்ட்ரேட் பண்ணேன். ஏன் இத்தனை பேர் ஆராய்ச்சி இருந்தாங்களே, இத்தனை பேர் உட்காந்துருந்தாங்களே, இத்தனை பேர் கை தட்டிட்டு இருந்தாங்களே, இத்தனை பேர் மொபைல் நோண்டிட்டு இருந்தாங்க, அவங்களெல்லாம் பார்க்கல. நான் அவங்களை யாரையும் பார்க்கல, நான் எதை மட்டும்தான் பார்த்துட்டு இருந்தேன், தண்ணியை மட்டும்தான் பார்த்துட்டு இருந்தேன். அதே தான் அப்போ சொன்னார், இதுதான் பிரதர், நீங்கள் சர்ச்சுக்கு வர்றதை நான் ஆண்டவரை மாத்திரம் பார்த்துட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஆண்டவரை மாத்திரம் பார்த்துட்டீங்கன்னா தேவனுடைய சத்தத்தை உங்களால் கேட்க முடியும். நான் மற்றவர்களை பார்க்கறதுனால தான் தேவ சத்தத்தை என்னால் என்ன செய்ய முடியல, கேட்க முடியல. லெட்ஸ் லீவ் எவ்ரிதிங் அசைட். மற்றவர்களை குறித்து நம்ம எல்லாத்தையும் ஓரம் ஒதுக்கி வச்சிருவோம். எனக்கும் என் ஆண்டவருக்கும், the relationship between myself and my God, என் தேவனுக்கும் எனக்கும் இருக்கிறதான உறவு எப்படி இருக்கிறது? நான் வந்திருக்கிறது மனித சத்தத்தை கேட்கல. இப்பவும் உட்கார்ந்து கொண்டு இருக்கிற தேவ பிள்ளைகள், நீங்க கேட்கிறது ஒரு பாஸ்டருடைய சத்தத்தையோ பிரதர் டேனியலுடைய சத்தத்தை கேட்க வரல, நீங்க வந்திருக்கிற தேவனுடைய சத்தத்தை கேட்க வந்திருக்கிறீங்க. See, if I listen to my God's word, God will talk to me. ஆண்டவருடைய சத்தத்தை நான் செவி கொடுத்து நான் கேட்டால் கர்த்தர் என் கூட பேசுவார். ஆனா நான் என்ன செய்யறது இல்லை, சில நேரத்தில் கேட்க முடியறது இல்லை. சிலருக்கெல்லாம் சர்ச்சுக்குள்ள வந்ததுக்கு அப்புறம் தான் என்ன வருது பிரதர், தூக்கம் வருது. தூக்கத்தை எல்லாம் அசைட் பண்ணிட்டு யாருடைய சத்தத்தை மாத்திரம் கேட்க வந்திருக்கிறேன், தேவ சத்தத்தை கேட்க வந்திருக்கிறேன். நீங்க ஆண்டவருடைய சத்தத்தை கேட்டு பாருங்களேன். இந்த ஆடுகள், அந்த நான் சொன்ன அந்த இல்லஸ்ட்ரேஷன், அந்த வீடியோல நான் பார்த்தது போல, இந்த ஆடுகள் அந்த மேய்ப்பனுடைய சத்தத்தை கேட்டது காரணம் என்ன தெரியுமா? அந்த ஆடுகள் முழுவதும் அந்த மேய்ப்பனை நம்பினது. அந்த ஆடுகள் முழுவதும் என் மேய்ப்பன் எங்களுக்காக எல்லாவற்றையும் செய்வான் என்ற ஒரு முழு நம்பிக்கை இருந்தது. என் மேய்ப்பன் எனக்கு தீங்கு செய்ய மாட்டான்ற நம்பிக்கை இருந்துச்சு. அதனாலதான் மற்றவர்கள் கூப்பிட்ட சத்தத்துக்கும் மேய்ப்பன் கூப்பிட்ட சத்தத்துக்கும் என்ன கொடுக்குது, வித்தியாசம் உண்டாயிருக்குது. நான் இந்த காலவேளை சொல்றேன், நீங்க மற்றவருடைய சத்தத்தை கேட்கிற வரைக்கும் நமக்குள்ள நம்பிக்கை வராது. தேவ சத்தத்தை கேட்கும் போதுதான் நமக்குள்ள நம்பிக்கை விசுவாசம் நமக்குள்ள வரும். அல்லேலூயா. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். இன்னைக்கு காலம் வாசிப்போம் பாருங்க. சங்கீத புஸ்தகம் 20, நம்ம எல்லாரும் மனப்பாடமா தெரிஞ்ச வசனம். சங்கீதம் 23 அதிகாரம் 1-2 வசனத்தை வாசிங்க பார்க்கலாம். கர்த்தர் என் மேய்ப்பராய் இருக்கிறார், கர்த்தர் என் மேய்ப்பராய் இருக்கிறார், நான் தாழ்ச்சி அடையேன், அவர் என்னை புல்லுள்ள இடங்களில் மேய்த்து. கர்த்தர் என் மேய்ப்பராய் இருக்கிறார், நான் என்ன அடைய மாட்டேன், தாழ்ச்சி அடைய மாட்டேன். அடுத்த வார்த்தை, அவர் என்னை புல்லுள்ள இடங்களில் மேய்த்து அமர்ந்த தண்ணீர்கள் அண்டையில் கொண்டு போய் என்ன செய்கிறார், விடுகிறார். சோ ஆண்டவர் என்னை மேய்த்தார்னா என்னை புல்லுள்ள இடத்தில் தான் மேய்ப்பார்னு சொல்றாங்க. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். நாம் நிறைய நேரத்தில் ஆடுகள் தன் சுயமாய் ஓடி அது போக கூடாத இடத்துல போய் மாட்டிக்கொள்ளுகிறது.
ஆண்டவர் ஒரு ஊமையை சொல்லும் பொழுது விதமாய் சொல்லுகிறார். ஒரு மெய்ப்பன் இருக்கிறான், அவன் 100 ஆடுகளை வைத்திருந்தான். அதுல ஒரு ஆடு என்ன ஆயிடுச்சு, காணாம போயிருச்சு. மற்ற ஆடுகளை எல்லாம் கொண்டு போய் அதை சேர்க்க வேண்டிய இடத்துல சேர்த்து விட்டு அந்த ஒரு ஆடுக்காக இந்த மெய்ப்பன் தேடி போய் என்ன செய்கிறான், அலைகிறான். ஏன் அப்படின்னா இந்த ஆடு இந்த மெய்ப்பனுடைய சத்தத்துக்கு செவி கொடுக்காமல் சுயமா ஓடிருச்சு. இங்க இருக்கிற காலவெல் இந்த இடத்துல தேவனுடைய பிள்ளைகள், நான் உங்களை பார்த்து கேட்கிறேன், எத்தனை முறை நான் ஆண்டவரை விட்டு ஓடி இருக்கிறேன் ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட பிற்பாடு? எத்தனை முறை ஆண்டவருடைய சத்தம் எனக்கு வேண்டாம், எனக்கு சபை வேண்டாம், ஊழியம் வேண்டாம் அப்படின்னு ஓடின நாட்கள் இருக்கிறது. ஆனால் ஆண்டவர் என்னைக்காவது உங்களை விட்டு இருக்கிறாரா? நீங்க ஓடின போன இடத்துல மறுபடியும் உங்களை தேடி கொண்டு வந்து கர்த்தர் உள்ள கொண்டு வந்து நிறுத்தி வைத்திருக்கிறார். எத்தனை பேர் ஆமென் சொல்ல விரும்புறீங்க? அல்லேலூயா. Why? Because he is a good shepherd. அவர் நல்ல மேய்ப்பன். நல்ல மேய்ப்பன் தன் ஆடுகளுக்காய் ஜீவனையை கொடுக்கிறான். அவர் நம்மளை விட்டு விடுறதே இல்லை. நான் கூட சில வேளை ஊழியக்காரலாகிய நாம் கூட சில வேளை ஒரு சில ஆடுகள் சரியில்லைன்னா அவங்கள விட்டுருங்க, அவங்க இஷ்டத்துக்கு அவங்க போட்டுன்னு விட்டுருவோம். ஆனா ஆண்டவர் அப்படி அல்ல. ஏன் தெரியுமா? ஆண்டவர் அப்படி விடாம மறுபடியும் நம்ம விட்டு போனா கூட திரும்பி நம்மளை கொண்டு வந்து முன்னாடி ஏன் தெரியுமா வைக்கிறாரு? He loves you a lot. அவர் உங்களை அதிகமா நேசிக்கிறார். நேசிக்கிறது மாத்திரமல்ல, அவர் உங்களை என்ன செய்தார், தன்னுடைய ரத்தத்தை கிரயமாய் கொடுத்து கர்த்தர் உங்களை வாங்கி இருக்கிறார். அதனாலதான் ஆண்டவர் உங்களை விடுறது இல்லை. நீங்க சில வேளை நினைக்கலாம், இல்ல பஸ் நானும் எவ்வளவோ முயற்சி பண்ணிட்டேன், என்ன ஆண்டவர் விட்டு போயிடணும், நான் பாவம் பண்ணிடணும், நான் பாவம் செய்து என்ன செய்யணும், உலகத்தோடு கூட போயிடணும்னு பாக்குறேன், ஆனா முடிய மாட்டேங்குது. ஆண்டவர் என்ன மறுபடியும் உள்ள நினைச்சிட்டு இருக்காரு, கொண்டு வந்துகிட்டே இருக்கிறாரு. காரணம் என்ன? He loves you a lot. அவர் நல்ல மேய்ப்பராய் இருக்கிறார். அவர் மேய்க்கிறது, அவர் என்ன செய்ய, உன்னை கொண்டு வருவது மாத்திரமல்ல, உன்னை புல்லுள்ள இடங்களில் மேய்த்து அமர்ந்த தண்ணீர் அண்டையில் கொண்டு போய் விடுகிறார். அவரின் ஆத்துமாவை தேற்றி தம்முடைய நாமத்தின் நிமித்தம் என்னை நீதியின் பாதைகளில் நடத்துகிறார். யாருடைய நாமத்தின் நிமித்தம் சொல்லுங்க பார்க்கலாம். நான் ஒன்னு சொல்றேன், நான் தேவனுடைய பிள்ளைகளுக்கு ஒன்று நன்றா புரிந்து கொள்ளுங்க. நான் வாழ்ந்தாலும் கிறிஸ்துவுக்காக, மரித்தாலும் கிறிஸ்துவுக்காக. நான் நல்லா வாழ்ந்தேன்னா தேவனுடைய நாமம் மகிமைப்படும். நான் அதனாலதான் அநேக கிறிஸ்தவர்களிடத்துல நான் சொல்றது, அன்பா தேவனுடைய பிள்ளைகளிடத்துல கேட்கறது, உன்னுடைய ஜீவிதம் மற்றவர்களுக்கு என்ன செய்திருக்கணும், தெரிஞ்சிருக்கணும். ஆனா நம்ம சண்டை போடுறதும் வாக்குவாதம் பண்றதும் போராட்டம் பண்றதும் ஜனங்களுக்கு என்ன செய்யக்கூடாது, தெரியக்கூடாது. நான் எப்படி வாழ்றது மற்றவர்கள் தெரிஞ்சு கொள்ளணும். காரணம் என்ன? நீங்களும் நானும் தேவனுடைய பிள்ளைகள். அவரின் தம்முடைய நாமத்து நிமித்தம் என்னை நீதியின் பாதையில் என்ன செய்கிறார், நடத்துகிறார். முதலாவதாக he is a good God. வாசிப்போம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 19ஆம் அதிகாரம் 16ல இருந்து வாசிங்க பார்க்கலாம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 19ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்துல. அப்பொழுது ஒருவன் வந்து அவரை நோக்கி நல்ல போதகரே நித்திய ஜீவனை அடைவதற்கு நான் எந்த நன்மையை செய்ய வேண்டும் என்று கேட்டான். அதற்கு அவர், நீ என்னை நல்லவன் என்று சொல்வானேன். தேவன் ஒருவர் தவிர நல்லவன் ஒருவனும் இல்லையே. ஆண்டவரை தவிர இந்த உலகத்தில் நல்லவன் இல்லை. உண்மைன்னு சொல்லுவாங்க, ஒரு அலையிலே சொல்லுங்க பார்க்கலாம். நான் இப்போ உங்களை பார்த்து ஒரு கேள்வி கேட்கிறேன், நீங்களாம் நல்லவங்களா? நான் என்ன கேட்கிறேன், நான் நல்லவனா அப்படின்னு நம்மளே கேட்போம். நீ நல்லவனா அப்படின்னு கேட்போம். ஆனா நம்ம என்ன பண்றோம், நம்ம நல்லவங்களா இல்லை, ஆனா மற்றவங்களாம் எப்படி இருக்கணும்னு பார்க்கிறோம், நல்லவங்களா இருக்கணும்னு பார்க்கிறோம். நம் பாவிகள் தான். ஆனா ஆண்டவர் நம்மளை நீதிமான மாற்றி வச்சிருக்கிறார். ஒரு நிலையிலே சொல்லுங்க பார்க்கலாம். ஆனா ஆண்டவர் வசனம் சொல்கிறது, அவரை தவிர வேற நல்லவன் ஒருவனும் இல்லை. இவன் கேட்கிறான், ஆண்டவரை நித்திய ஜீவனை பெறதுக்கு நான் என்ன ஆண்டவரே பண்ணணும் அப்படின்னும் போது இவன் அதுவும் கேட்கும் போது ஆண்டவரே நல்ல போதகரேன்னு தான் கேட்கிறான். அப்போதான் ஆண்டவர் சொல்றாரு, தேவனை தவிர வேற யாரும் நல்லவன் இல்ல. அடுத்த வசனத்தை வாசிங்கம்மா. நீ ஜீவனில் பிரவேசிக்க விரும்பினால் கற்பனைகளை கைக்கொள் என்றார். அடுத்தது, அவன் அவரை நோக்கி எவைகளை என்று கேட்டான். அதற்கு இயேசு, கொலை செய்யாதிருப்பாயாக, விபச்சாரம் செய்யாதிருப்பாயாக, களவு செய்யாதிருப்பாயாக, பொய் சாட்சி சொல்லாதிருப்பாயாக, உன் தகப்பனையும் உன் தாயையும் கனம் பண்ணுவாயாக, உன்னிடத்தில் நீ அன்பு கூறுவது போல பிறனிடத்திலும் அன்பு கூறுவாயாக என்பவைகளே. ஆண்டவர் ரொம்ப சிம்பிளா கட்டளை கொடுத்துட்டார். நீ பரலோக நித்திய ஜீவன் அடையணும்னா நீ என்ன செய், நன்மை செய், நல்லவனா இரு. நான் நல்லவனா இருக்கிறது போல் நீ நல்லவனா இரு. ஆண்டவர் அவர் எப்படியோ அப்படியே தன் ஆடுகளும் இருக்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். அவ்வளவுதான், வெரி சிம்பிள். அவர் நல்லவர், நானும் எப்படி இருக்கணும், நல்லவனா இருக்கணும். இரண்டாவது பாயிண்ட் வாசிங்க. யோவான் எழுதின சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம் 28ஆம் வசனம். யோவான் 10:20. நான் அவைகளுக்கு நித்திய ஜீவனை கொடுக்கிறேன், அவைகள் ஒரு காலம் கெட்டு போவதில்லை, ஒருவனும் அவைகளை என் கையிலிருந்து பறித்துக் கொள்வதும் என்ன செய்வதில்லை,
பறிப்பதில்லை. இரண்டாவது காரியம், முதலாவது காரியம் என்ன சொன்ன, இயேசு நல்ல மேய்ப்பர், he is a good shepherd. இரண்டாவது காரியம், a good shepherd, he protects us. ஆண்டவர் என்ன செய்கிறார், நம்மளை என்ன பண்ணுகிறார், பாதுகாக்கிறார். எத்தனை பேர் ஆமென் சொல்ல விரும்புறீங்க? ஆண்டவர் எனக்கு மேய்ப்பரா இருந்தா அவர் என்ன செய்வார், என்னமே பாதுகாப்பார். ஒருபோதும் நம்மளை விட்டு விடவே மாட்டார். சில பாடுகள் வரும், வேதனைகள் வரும், துக்கம் வரும். பாடு இப்போ நீங்கள் நம்மளை நினச்சி பார்த்தீங்கன்னு சொன்னால், இந்த 25ஆம் ஆண்டு ஆரம்பத்திலேருந்து இந்த நாள் வரைக்கும், இந்த இப்போ கிட்டத்தட்ட ஜூலை மாதம் பாதி வந்துட்டோம். இந்த பாதி மாதம் வரைக்கும் எத்தனையோ பாடுகள் வந்துச்சு, எத்தனையோ வியாதி வந்துச்சு, எத்தனையோ போராட்டம் வந்துச்சு. நான் சில வேளை நான் கடந்து போயிட்டு இருக்க பாதைகளே ரொம்ப கடினமான பாதை தான். ஆனாலும் கர்த்தர் இதுவரை கர்த்தர் நடத்தி இருக்கிறார். அல்லேலூயா. But still he never let me down. ஆண்டவர் எனக்கு பாடுகள் வந்தாலும் என்னை கீழே விடவே இல்லை. அவர் என்னை என்ன பண்ணி வச்சிருக்கிறாரு, பாதுகாத்திருக்க. எத்தனை பேர் ஆமென் சொல்ல விரும்புறீங்க? இன்னைக்கு காலையில் நம்ம புறப்பட்டு போகிறோம், திரும்பி மாலையில் சுகமாக வீட்டுக்கு வருவானுமான்னு நமக்கு தெரியறதில்ல. ஏன்னா வண்டி ஓட்டுறவங்களாம் நிறைய சென்னையில் பாதி பேருக்கு வண்டி ஓட்ட தெரியாமல் தான் ஓட்டிகிட்டு இருக்கான். இந்த பக்கம் இண்டிகேட் போட்டு இந்த பக்கம் திரும்புகிறான். ஒருத்தர் இண்டிகேட்டர் போட்டு டைரக்டா போயிட்டே இருக்கிறான். அவன் எங்க திரும்புறான்னு நமக்கு என்ன செய்ய மாட்டேங்குது, தெரிய மாட்டேங்குது. இன்னொருத்த என்ன பண்றான், வேகமா நம்ம நேரம் போகணும், சிக்னல் விழுந்திருக்கும், இவன் சிக்னல் வந்துருச்சுன்னு சொல்லிட்டு நம்ம என்ன பண்ணி நின்றுட்டு கரெக்டா கிரீன் சிக்னல் விழுந்தோன்னே வண்டி எடுத்தோன்னே இவன் அந்த கிரீன் சிக்னல் என்ன செய்யணும், கிராஸ் பண்றது வேகமா வர்றான். நம்ம பக்கத்துல போய் நின்னா நம்மளை மறைக்கிறான். நீங்க நம்ம சுகமா வந்து சேர்றதே நமக்கு எப்படி இருக்குது, பெரிய பாடு இல்லையா? வெளியே போயிட்டு ஆனாலும் கர்த்தர் நம்மோடு கூட நம்ம பாதுகாக்கிற இல்லையா? So who is a God who protects? It's not me. நான் பாதுகாக்கல. சொல்றாங்க இன்சூரன்ஸ் போட்டு வைங்க, இன்சூரன்ஸ் உங்களுக்கு என்னவா இருக்கும், பாதுகாப்பா இருக்கும். இன்சூரன்ஸ் பாதுகாக்குதோ இல்லையோ, என் தேவன் என்னை பாதுகாக்கிறார். ஹல்லேலூயா. எத்தனை பேர் ஆமென் சொல்ல விரும்புறீங்க? The third thing, மூணாவது காரியம், சங்கீதம் 23:3 வாசிக்க பார்க்கலாம். அவர் என் ஆத்துமாவை தேற்றி தம்முடைய நாமத்தின் நிமித்தம் என்னை நீதியின் பாதைகளில் நடத்துகிறார். தம்முடைய நாமத்தின் நிமித்தம் என்னை பாதையில் நடத்துகிறார், நீதியின் பாதையில் அவர் என்னை நடத்துகிறார்ப்பா. He is the one who guides me. அவர் என்ன நடத்துறார், he guides. எத்தனை பேர் காலைல எழுந்திருச்சோன்னு சொல்றீங்க, ஆண்டவரே இன்னைக்கு நான் என்ன செய்யணும் ஆண்டவரே, எனக்கு சொல்லிக் கொடுங்க ஆண்டவரே. நம்ம பாடுறோம்ல, எங்கு செல்ல வேண்டும், என்ன சொல்ல வேண்டும், வழி நடத்தும் ஆவியானவரே. எங்கு செல்ல வேண்டும், என்ன சொல்ல வேண்டும், வழி நடத்தும் ஆவியானவரே. விருப்பம் இல்லாத இடங்களுக்கு செல்லாமல் தடுத்து நிறுத்து. விருப்பம் இல்லாத இடங்களுக்கு செல்லாமல் தடுத்து நிறுத்து ஆவியானவரே. ஆவியானவரே, ஆவியானவரே, பரிசுத்த ஆவியானவரே. ஆவியானவர்ட்ட ஆண்டவர்ட்ட கேட்கணும், ஆண்டவரை நான் எங்க போகணும், என்ன செய்யணும், ஆண்டவர்ட்ட கேளுங்களேன். ஆண்டவருக்கு பிரியமில்லாத இடத்துல ஆண்டவர் உங்களை கொண்டு போகவே மாட்டார். நீங்க வெட்கப்படுற இடத்துல ஆண்டவர் உங்களை கொண்டு போகவே மாட்டார். நீங்க தலை குனிகிற இடத்துல ஆண்டவர் உங்களை கொண்டு போகவே மாட்டார். யார் உங்களை தள்ளி விடுறாங்களோ அவங்க நடுவில் ஆண்டவர் கொண்டு போகவே மாட்டார். காரணம் என்ன, அவருக்கு தெரியும், உன்னை வாழ வைக்க மட்டும்தான் அவருக்கு தெரியும். எத்தனை பேர் ஆமென் சொல்ல விரும்புறீங்க? அப்ப ஆண்டவர்ட்ட கேட்கணும், ஆண்டவரே இங்க வசனத்தை வாசிக்கிறோம், அவர் உன்னை நீதியின் பாதையில் என்ன செய்கிறாரா, நடத்துகிறார். இந்த காலவேளையில் உங்களை பார்த்து ஒரு கேள்வி கேட்குறேன். எத்தனை முறை என் சுய புத்தியின் மேல் சார்ந்து என்னுடைய வழியில் நான் போய் நான் இழப்பை சந்திச்சிருக்கேன் அப்படின்னு சொல்ல உங்கள் கையை தூக்கி பார்க்கலாம். என் சுய புத்தியில் சார்ந்திருக்கிறேன் இல்லையா, என் இஷ்டம் போல் நான் செஞ்சுருக்கேன் இல்லையா? இன்னைக்கு சொல்லுங்கள், ஆண்டவர் நீங்கள் தான் எனக்கு கைடு. யூ ஆர் மை குட் ஷெப்பர்ட். Your good shepherd that guides me. ஆண்டவரே நல்ல மேய்ப்பன், என்னை நல்ல நீதியின் பாதையில் நடத்துவீங்க, எனக்கு நீங்க போதீங்க ஆண்டவரே. கேளுங்களேன். சில வேளை கன்ஃபியூஷன். நான் ஒன்று சொல்றேன், நீங்க ஏதோ ஒரு பொருளை வாங்க போறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நீங்க ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ணுங்க. சில வேளை அது உங்களுக்கு கன்ஃபியூஷனா இருக்கு, அதை இது வாங்க ரெண்டு நிலைமையில இருக்குது அப்படின்னா தயவுசெய்து அந்த பொருளை என்ன செய்யாதீங்க, வாங்காதீங்க. எத்தனை பேர் அதை அனுபவிச்சிருக்கிறீங்க? இந்த பொருளை வாங்கணும், தேவ சமூகத்தில் ஜெபம் பண்ணி அது கன்ஃபார்மா என் இருதயத்தில் இருக்குது அப்படின்னா நீங்க தைரியமா வாங்கி பாருங்க, அந்த பொருள் உங்களுக்கு ஆசீர்வாதமா இருக்கும். இது வேண்டாம், இது வாங்கலாமா
வேண்டாமா, வாங்கலாமா, வேண்டாமா. இன்னும் ஒரு சிலர்லாம் இப்போ இன்னைக்கு வேற லெவலில் போயிட்டோம். இன்னைக்கெல்லாம் நம்மலாம் முதல்ல நமக்கு அந்த மாதிரிலாம் கிடையாது. ஒரு பொருளை வாங்கணும்னு தீர்மானம் பண்ணிட்டா டைரெக்டாக போவோம், கடைக்கு போவோம், இப்போ அந்த பொருளை காசை கொடுத்து வாங்கிட்டு வந்துடுவோம். இன்னைக்கு இந்த யூடியூப்னு ஒன்று வந்திருக்குது. இந்த யூடியூப்ல எல்லாத்தையும் போட்டு அதுக்கு ரிவ்யூ வேற பார்க்குறான். இந்த ரிவ்யூ எப்படி தெரியுமா பார்க்குறான்? அது நல்ல பொருளா கெட்ட பொருளா, அவன் யூஸ் பண்ணிட்டு அவனுக்கு நல்லா இருக்குது, அவன் யூஸ் பண்ணிட்டு அவனுக்கு எப்படி இருக்குது, அவன் யூஸ் பண்ணிருக்க கூட மாட்டான். போன் வாங்குறதுக்கு முன்னாடி 10 ரிவ்யூ பார்க்குறோம். எல்லா ரிவ்யூ பார்த்துட்டு வாங்கினா கடைசியில் 4 நாள் கூட வேலை செய்யாது. போன வருஷத்தில் என்னுடைய ஃபோன் போயிடுச்சு. போன 2 வருஷத்துக்கு முன்னாடி நான் ஃபோன் வாங்கணுன்னு இருக்க நேரத்தில் என் கூட வேலை செய்கிற ஒருத்தர் சொன்னார், பாஸ்ட் நான் எந்த பிராண்டுன்னு நான் சொல்ல மாட்டேன், ஏன்னா இது வெளியே வர போகுது, சரியா? அதனால் அவர் சொன்னார், இந்த பிராண்டை நீங்கள் என்ன பண்ணுங்க, வாங்குங்கன்னு என்கிட்ட சொன்னார். நானும் உடனே அவர் சொன்னார்னு சொல்லிட்டு நானும் யூடியூப்ல எல்லாம் செக் பண்ணிவிட்டு கடைசியில் அந்த பிராண்டை வாங்கினா 1 மாதம் கூட அந்த ஃபோனை நான் யூஸ் பண்ணல. 1 மாதம் கூட யூஸ் பண்ணல. ஏன்? இன்னொருத்தனுடைய ரிவ்யூ உனக்கு செட் ஆகவே ஆகாது. ஆண்டவருக்கு மட்டும்தான் தெரியும் உனக்கு எது தேவை எது தேவையில்லைன்றது. ஒரு ஆமேன் சொல்லுங்க பார்க்கலாம். நீங்க ரிவ்யூ யூடியூப்ல போய் பார்க்க கூடாது. ரிவ்யூ யார்கிட்ட கேட்கணும்? ஒரு அலையிலேயே சொல்லுங்களேன். என் வாழ்க்கையை பத்தி ரிவ்யூ யார்கிட்ட கேட்கணும்? ஆண்டவர்கிட்ட கேட்டு பாருங்க, உங்க லைஃப் எப்படி இருக்கணும்னு அவர் சொல்லி தருவார். பிகாஸ் he is the one who protects you. 4வதாக he nurtures. ஏசாயாவின் புத்தகம் 40ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். ஐசாயா 40:11. மேய்ப்பனை போல தமது மந்தையை மேய்ப்பார். மேய்ப்பனை போல தன் மந்தையை மேய்ப்பார். ஆட்டுக்குட்டிகளை தமது புயத்தினால் சேர்த்து தமது மடியிலே சுமந்து கறவலாடுகளை மெதுவாய் நடத்துவார். அல்லேலூயா சொல்லுங்களேன். ஆண்டவர் என்ன செய்வார்? நம்மளை வளரும் வரைக்கும் நமக்கு தேவையானதெல்லாம் அவரே பார்த்துக்குவார். இந்த மேய்ப்பன் என்ன பண்ணுவானா, குட்டி போட்ட உடனே ஆடுனால குட்டியை தூக்க முடியாது. அந்த குட்டி எடுத்து எங்கே வச்சுக்குவாராம்? மடியில் வச்சுக்குவாராம். மடியில் வச்சுட்டு அதை தட்டி கொடுத்து அதுக்கு தேவையான ஆகாரத்தை கொடுத்து அதுக்கு பாலை கொடுத்து அதை என்ன செய்வார்னு சொன்னால் அதை சுத்தப்படுத்துறதெல்லாம் யாருடைய வேலை? யாருடைய வேலை சொல்லுங்க பார்க்கலாம்? மேய்ப்பனுடைய வேலை. ஒருவேளை கறவலாடு இருக்குது அப்படின்னா அந்த கறவலாடுகளை மெல்லமா நடத்தி அதுக்கு தேவையானதெல்லாம் கொடுக்கறதெல்லாம் யாருடைய வேலை? மேய்ப்பனுடைய வேலை. அந்த மேய்ப்பன் யார் தெரியுமா? நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. என்னை ஏந்தினார், என்னை தாங்கினார், என்னை சுமந்தவர் அவர் தான். என்னை ஒருபோது கைவிட்டு விடாதவர் அவர். நான் அவருடைய அன்பை எண்ணி பார்க்கும்போது என்னால் அழுகாம இருக்க முடியாது. காரணம் என்ன தெரியுமா? என் ஆண்டவர் என் மேல் அவ்வளோ அன்புள்ளவர், அக்கறை உள்ளவர். அல்லேலூயா. இந்த உலகத்துல மனிதனிடத்துல நீ கிடைக்காத அன்பு, இந்த உலகத்தின் மனிதனிடத்துல கிடைக்காத பாசம், இந்த உலகத்துல மனிதனிடத்துல கிடைக்காத ஒரு அக்கறை என் தேவனிடத்துல இருக்கிறது. ஆனா மனிதன் என்ன பண்ணுகிறான் தெரியுமா? தேவனிடத்துல வர்றதுக்கு பதிலா எங்கெங்கயோ போய் என்ன செய்யறான்? என்ன பண்ணிட்டு இருக்கான்? தேடிட்டு இருக்கிறான். எனக்கு இங்கெல்லாம் கிடைச்சிருமா? எனக்கு இவங்க பாசம் தருவாங்களா? இவங்க என் மேல அக்கறை காட்டுவாங்களா? போன் இவங்களுக்கு பண்ணுவாங்களா? என்னை விசாரிக்குவாங்களா? யாரும் என்னை விசாரிக்க வேண்டாங்க, என்ன விசாரிக்க ஒருவர் இருக்கிறார். நீங்க நேற்று தினத்தில் நான் பேசும்போது கூட இந்த ஆண்டவர் என்ன பண்ணாருன்னா, ஏதேன் தோட்டத்தை ஆண்டவர் படைச்சாரு. ஆண்டவர் படைச்சிட்டு ஆதாம் ஏவாளை கொண்டு வச்சுட்டு இவங்க சாயங்காலம் ஆயிடுச்சுன்னா, ஷார்ப்பா சாயங்காலம் ஆயிடுச்சுன்னா ஆதாமும் ஏவாளும் ரெடியா இருக்காங்களோ இல்லையோ, யார் வருவா? யார் வருவா? ஆண்டவர் வருவார். உங்க வாழ்க்கையில் அதுதாங்க. நீங்க விரும்புறீங்களா விரும்பலையோ, உங்க வாழ்க்கையில் ஆண்டவர் இருக்கிறார். அவர் உங்களோடு கூட பேசணும்னு விரும்புறாரு. நீங்க செய்ய வேண்டியது அவரோடு கூட என்ன வச்சுக்கணும்? என்ன வச்சுக்கணும்? ரிலேஷன்ஷிப் மாத்திரம். 5வது ஒரு காரியத்தை சொல்லி என் வார்த்தையை முடிக்க விரும்புகிறேன். யோவான் 10:11. He lays down his life. அவர் ஆடுகளுக்கு தன் ஜீவனையே கொடுக்கிறவர். நானே, வாசிங்க பார்க்கலாம். நானே நல்ல மேய்ப்பன். நானே நல்ல மேய்ப்பன். நல்ல மேய்ப்பன். நல்ல மேய்ப்பன் ஆடுகளுக்காக தன் ஜீவனையே கொடுக்கிறான். ஆடுகளுக்கு தன் ஜீவனையே கொடுக்கிறான். இந்த காலவேளையில் நீங்க எத்தனை பேர் சொல்றீங்க, அவரையே தந்தவர் அவரோடு கூட சகலவற்றையும் நமக்கு அருளாதிருப்பது எப்படி? நம்பிக்கை, விசுவாசத்தை வர்த்திக்க பண்ணுங்க. ஆண்டவர் மேல சொல்லுங்க, ஆண்டவரே நீங்க உங்களையே கொடுத்தீங்க. ஆண்டவரே நான் கேட்கிறேன், ஆண்டவர் அவரையே கொடுத்தவர் உங்களுக்கு தேவையானதை அவர் கொடுப்பாரா கொடுக்க மாட்டாரா? நமக்கு தேவை என்ன வேணும் சொல்லுங்க பார்க்கலாம். எனக்கு என்னென்ன தேவை? தயவுசெய்து யாரும் காரு, பஸ்ஸு, பங்களாலாம் கேட்டுறாதீங்க.
அதெல்லாம் வரும். இன்னைக்கு நிறைய பேருடைய நம்பிக்கை என்னன்னா, நான் எல்லாம் காரு பஸ்ஸு பங்களா எல்லாம் இருந்தால் தான் ஆண்டவர் உங்களை ஆசீர்வச்சிருக்காரு, ஏசப்பா இவங்க கூட இருக்காங்கன்னு நினச்சிக்கிறாங்க. அது இல்லை. என்ன வேணும் எனக்கு? என்னம்மா? நிம்மதி, சந்தோஷம், சமாதானம், நல்ல தூக்கம், இல்லை நல்ல வஸ்திரம், போதுமான வஸ்திரம். நிறைய வஸ்திரம் எனக்கு தேவையே இல்லை. ஆமாம், கொண்டு போய் என்ன செய்யணும்? பீரோவும் வாங்கி வைக்கணுன்ற அவசியம் இல்லை. பீரோவெல்லாம் அது ஒரு நாள் என்ன ஆயிரும்? ஆமாம், ஒரு சிலர்லாம் பார்த்துருக்குறேன், வீட்டில் ஒரு பொருள் வீணை இத்து போகுமே தவிர இருக்கிற பொருளை யாருக்கும் என்ன செய்ய மாட்டாங்க, கொடுக்க மாட்டாங்க. ஆனால் ஜோம் பண்ணுறதா எப்படி ஜோம் பண்ணுவாங்க? ஆண்டவர் இன்னும் எனக்கு தாங்க. ஆண்டவர் சொல்கிறாரு, முதல்ல அதை தூக்கி போடு, அப்போ தான் தருவேன்றாரு. அன்னன்னைக்கு வசனம் அப்படித்தானே. வசனம் ஆண்டவர் நமக்கு வசனம் ஜெபத்தை எப்படி கற்றுக் கொடுத்தாரு? அன்றன்றைக்குள்ளே ஆகாரத்தை இன்று எங்களுக்கு போதும். சாட்டிஸ்ஃபேக்ஷன், சமாதானம். இந்த வாழ்க்கைக்குள்ள நாம் கடந்து போவோம். இந்த வார்த்தைகள் உங்கள் இருதயம் முழுவதும் இந்த வாரம் முழுவதும் தியானித்துக் கொண்டிருங்கள். கர்த்தர் உங்களை நிச்சயமாய் ஆசீர்வதிப்பார். கண்களை மூடுவோம். ஜீசஸ். எங்கே நான் போக சித்தமோ அங்கே நான் சென்றிடுவேன். எங்கே நான் போக சித்தமோ அங்கே நான் சென்றிடுவேன். நாமத்தில் ஜெயம் எடுப்பேன். நாமத்தில் ஜெயம் எடுப்பேன். நாதா திருக்கரத்தின் இசை கருவினான் நாள்தோறும் பயன்படுத்தும் உந்தன் சித்தம் போல். நாதா திருக்கரத்தின் இசை கருவினான் நாள்தோறும் பயன்படுத்தும் உந்தன் சித்தம் போல். நிந்தைகள் நெருக்கம் துன்பங்களில் துதி பாடி மகிழ்ந்திருப்பேன். கிருபை ஒன்றே போதும் ஐயா, கிருபை ஒன்றே போதும் ஐயா. நாதா திருக்கரத்தின் இசை கருவினான் நாள்தோறும் பயன்படுத்தும் உந்தன் சித்தம் போல். நாதா திருக்கரத்தின் இசை கருவினான் நாள்தோறும் பயன்படுத்தும் உந்தன் சித்தம் போல். எத்தனை பேர் இந்த கால வேலையில ஆண்டவரின் கூட கர்த்தர் பேசினார். நான் என்னுடைய சுய புத்தியின் மேல் சாயாதபடிக்கு என் ஆண்டவரை மாத்திரம் எனக்கு மேய்ப்பராய் வைத்துக் கொள்ள விரும்புகிறேன். ஆண்டவரை மேய்ப்பராய் வச்சுக்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு தேவையானதெல்லாம் அவர் கொடுப்பாரு. உனக்கு தேவையான சந்தோஷத்தை தருவாரு, உனக்கு தேவையான நிம்மதியை தருவாரு, உன் பிள்ளைகளுக்கு ஆரோக்கியத்தை தருவாரு, உனக்கு ஒரு நல்ல வேலையை கர்த்தர் கொடுப்பாரு, உன் வாழ்க்கையில சமாதானத்தை, அடிக்கடி வருகிற போராட்டத்தை எல்லாம் கர்த்தர் மாற்றி என்னுடைய வாழ்க்கையில சமாதானத்தை ஆண்டவர் தருவார். Our first service Sunday 7 a.m. to 9 a.m. Second service 9 a.m. to 11 a.m. Evening service 6:30 p.m. to 8 p.m. Everyday evening 7 to 8 p.m. prayer. Friday fasting prayer 9 a.m. to 1 p.m. Saturday evening Bible study. All are come and receive God's blessings. மேலும் விவரங்களுக்கு தொடர்பு கொள்ள பெரியா பெத்தேல் அசம்பிளி நம்பர் 19A திருமால் நகர் எக்ஸ்டென்ஷன் சூரப்பட் ரோட் புத்தாகரம் விநாயகபுரம் குளத்தூர் சென்னை 99 தமிழ்நாடு இந்தியா. ஃபார் prayer request contact number 988428 1117.